உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எல்லாரும் கேட்போமா? நீர் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லப்பா. நீர் எங்கள் மத்தியில் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. எங்க மத்தியில் நீர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி விடுவீராக. எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாகி விடுவீராக. உம்முடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பியிருப்பதாக. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் கேட்போமா? சிங்காசனம் அமைத்திட ஆவியானவரே இயேசுயா, தெய்வ பிரசன்னம் நிரப்பும் ஆண்டவரே. மத்தியிலே உலாவுகிற ஆவியானவரே, எங்கள் சபையில் உலாவுவீராக.
கர்த்தருடைய மகிமை இந்த சபையில வெளிப்படுவதாக. தேவ வல்லமை வெளிப்படுவதாக. தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக. தேவ மகிமை வெளிப்படுவதாக. தேவ தொடுதல் வெளிப்படுவதாக. தேவ சந்திப்பு வெளிப்படுவதாக. தேவனுடைய சந்திப்பு இருப்பதாக. ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை தேவனுடைய சந்திப்பு கடந்து செல்வதாக. ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளாக தேவ தொடுதல் வெளிப்படுவதாக. ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் தேவனுடைய தொடுதல் வெளிப்படுவதாக. ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் தேவனுடைய தொடுதல் வெளிப்படுவதாகப்பா. நீர் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லப்பா. உங்க பிரசன்னம் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. இந்த ஆராதனை இன்றைக்கு நடைபெறுகிற இந்த 3 ஆராதனையிலும் உங்க பிரசன்னம் வெளிப்படட்டும். எங்களை மறைத்துக் கொள்ளும். மனுஷீகம் மறையட்டும். தெய்வ வல்லமை வெளிப்படட்டும். தேவ நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். தேவனுடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். தேவனுடைய வல்லமை மாத்திரம் வெளிப்படட்டும். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து நீர் ஆசீர்வதித்தரணும். உங்க கிருபை வெளிப்படட்டும். ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடைகளை அகற்றி கர்த்தர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அமர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அற்புதங்கள் இன்று நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் எங்கே குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் எங்கே குணமாக்குவார். விசுவாச நாமக்குள் இருந்தால் போதும். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா
உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசுவை தெரிவா. பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசுவை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா அற்புதங்கள் இன்று நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இன்றும் மாறவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததின் வல்லமை இன்றும் உயிரோடு இருக்கிறது. எனவே நம்முடைய விசுவாசமும் உயிர்த்தெழுந்திருக்கிறது. அவர் மேல வச்சிருக்கிற நம்முடைய நம்பிக்கையும் உயிர்த்தெழுந்திருக்கிறது. அவருடைய எல்லா காரியத்திலும் இன்றைக்கும் அவர் உயிர் உள்ளவராகவே தம்மை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆராதனையும் உயிருள்ள ஆராதனை. அல்லேலூயா. இந்த ஆராதனையும் உயிருள்ள ஆராதனை. அவர் எப்படி உயிரோடு இருக்கிறாரோ அதே போல கிறிஸ்தவமும் உயிரோடு இருக்கிறது. கிறிஸ்தவமும் உயிரோடு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து தேவனுடைய கிருபை உணர்ந்தவர்களாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்து, எங்களை நிரப்பி பயன்படுத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு,
எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடு, எங்களின் குற்றங்களை எரித்து விடு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. இரவு நேரத்தில் நெருப்பு தூணா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உன் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உன் சித்தம் செய்திட. எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. 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 அல்லேலூயா. அக்கினியா இறங்கி வாரு. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று அவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. அக்கினி நெருப்பாக இறங்கி வருகிற ஆவியானவர் அவர். வேதம் சொல்லுகிறது அவர் அன்பின் ஆவியானவர். அதே சமயத்தில் அவர் சுட்டரிக்கும் ஆவியானவர், தம்முடைய வல்லமையை ஊற்றுகிற ஆவியானவர், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் அவர். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவரை ஆராதிக்க போகிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வருகிற அந்த வல்லமைக்காக, அக்கினி நெருப்பாய் இறங்கி வருகிற அந்த வல்லமைக்காக எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் பெந்தெக்கோஸ்தே அனுபவம் மேலறையில் ஏற்பட்டது போல இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. பெந்தெக்கோஸ்தே அனுபவம் என்றோ ஒரு நாள் அல்ல, அனுதினமும் பெந்தெக்கோஸ்தே அனுபவம், அனுதின பெந்தெக்கோஸ்தே அனுபவம், அனுதினமும் பெந்தெக்கோஸ்தே அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆவியில் நிறைதல் வேண்டும் ஆண்டவரே, ஆவியில் நிறைதல் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய
உபதேசத்திலே தினந்தோறும் ஐக்கியப்பட வேண்டும். அந்த உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அனுதின பெந்தெகோஸ்தே அனுபவம், அனுதினமும் பெந்தெகோஸ்தே அனுபவம் எங்களுக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. கிருபையை தருவாராக. கிருபையை தருவாராக. கிருபையை தருவாராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. ஆண்டவரே, முச்செடி நடுவே தோன்றவும் ஆள முடியும். ஆண்டவரை கூப்பிட்டு பேசவும் ஆள முடியும். நீர் பேசுகிற ஆவியானவர், நீர் பேசுகிற ஆவியானவர், நீர் பேசுகிற ஆவியானவர், நடத்துகிற ஆவியானவர், எங்களை அற்புதமாய் நடத்துகிற ஆவியானவர், எங்களை அதிசயமாய் நடத்துகிற ஆவியானவர், எங்களை அதிசயமாய் நடத்துகிற ஆவியானவர் நீ. ஓ நன்றி. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தோ, எங்களை நிரப்பி பயன்படுத்தோ. அக்கினி நெருப்பாய் கமா ஷபலமா எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய், இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தன் ஆவியார். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்று வல்லமையே வாருமே. என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியார். என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியார். என்னை நிரப்பு, என்னை நிரப்புங்கப்பா. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியார். என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு
நிரப்பும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆவியானவரே. இந்த காலை வேளையிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே என்னை நிரப்பும் ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தால் என்னை நிரப்பும் ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தால் என்னை நிரப்பும் ஆவியானவரே. என்னை நிரப்பியறலோ, என்னை நிரப்பியறலோ. உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பியறலோ, உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பியறலோ. உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். ஆதி அபிஷேகம், ஆதி அபிஷேகத்தால் நிரப்பும், அபிஷேக வல்லமையால் நிரப்பும். ரிகா துரபா ஷபரப தியாலரப தலபரபா. ஒவ்வொருவரையும் ஆவிக்குள் ஆக்கும். கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளானது போல, கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளானது போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்கும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்கும். ஆவி நிறைவைத்தாரு, அக்கினி நிறைவைத்தாரு, அபிஷேகத்தின் நிறைவைத்தாரு. ஆவியின் கனிகளால் நிரப்பும், ஆவியின் வரங்களால் நிரப்பும், ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழித்திட உம்மாவியால் சொல்லுவோமா? நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழித்திட உம்மாவியால் ஊற்றுவே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழித்திட உம்மாவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழித்திட உம்மாவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, நிரப்புவே, என்னை நிரப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிய, என் பாத்திரம் நிரம்பி வழிய, என் பாத்திரம் நிரம்பி வழிய, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கர்த்தருடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கர்த்தரின் கிருபையா என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். என் இருதயமாகிய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். என் இருதயமாகிய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். தேவ பிரசன்னத்தாலே, தேவ பிரசன்னத்தாலே என் பாத்திரம் நிரம்பி வழிவா. ஓ இயேசுவே, ஒரிபஹஷாரதா. இயேசு நாமம், அவருடைய நாமம் மேலான நாமம். இந்த நாமம் உயர்ந்த நாமம். நமக்கு கேடகமாய் இருக்கிற நாமம் அந்த நாமம். நமக்கு அரணாய் இருக்கிற நாமம் அந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம். மேலான நாமம். எல்லா நாமத்திலும் இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே மேலானதே. The name above all names. இயேசுவே உம் நாமமே மேலானதே.
நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? நாமம் எல்லா நாமத்திலும் பாவம் போக்கும் பாரிசுத்த நாமம் மீதே, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் மீதே, பாவம் போக்கும் பாரிசுத்த நாமம் மீதே, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் மீதே, எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே, சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே, இயேசுவே உம் நாமமே மேலானதே. இயேசுவையா, இயேசுவே நாமமே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கமஷகரபதனா ஓசன்னா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஈரோடு தவறே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, நீயோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். இசையா, ஆராதனை செய்கிறோம்,
ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். நம்முடைய ஆராதனை உயிருள்ள ஆராதனை. காரணம், உயிருள்ளவரை ஆராதிக்கிற ஆராதனை. நாம் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர். Jesus is living God. அவர் உயிருள்ள தேவன். அவர் உயிருள்ளவராகவே இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். காலங்கள் மாறினாலும் கர்த்தர் மாற மாட்டார். ஆபிரகாம் மரித்து போனாலும் ஆபிரகாமின் தேவன் மரிக்கவில்லை. ஈசாக்கு மரித்து போனாலும் ஈசாக்கின் தேவன் மரிக்கவில்லை. அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரே ஆரம்பமும் அவரே முடிவும் அவரே. ஆண்டவருக்கு முடிவு மனிதன் நிர்ணயிக்க முடியாது. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே. வேற எதுவும் இந்த உலகத்திலே மேன்மை இல்லை. அவர் ஒருவரை தவிர, அவர் ஒருவரை தவிர, அவர் ஒருவரை தவிர. எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் எல்லா துதிக்கும், எல்லா கணத்துக்கும், எல்லா மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திர. அவர் ஒருவரே பாத்திர. அவர் ஒருவரே பாத்திர. சொல்லுவோமா? அவர் ஒருவரே பாத்திர. அவர் ஒருவரே பாத்திர. நீர் ஒருவரே. கடைசியாக ஒரே ஒரு முறை, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். அதில் எந்த மாற்றம் இல்லைப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரும் நீரே, எங்களுக்காக நியாய தீர்ப்பு செய்ய போகிறவரும் நீரே. தொடர்ந்து உங்க பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் முற்றுமுடிய எங்களை ஆண்டு வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு சமூகத்தை பார்த்து கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும். வசனம் எங்கள் கண்களை தெளிவிக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் கண்களை தெளிவுபடுத்தட்டும். எங்கள் ஜீவனை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் பிரட்டி பார்க்க, யோசித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த கிருபையை, அனந்த கிருபையை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு நாட்டு நடப்பும் தேவ ஜனமும். அல்லேலூயா. நாட்டு நடப்பும் தேவ ஜனமும். நாடு என்ன நாட்டில் என்ன நடக்குது, அதில் தேவ ஜனங்கள் அதை எப்படி கையாளுகிறோம் என்கிறதை குறித்து தான் இந்த நாட்களிலே, இந்த நாளிலே நான் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சற்று நீங்கள் கவனிக்க அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 5 நாள் படைப்புகள் இருக்கிறது. இந்த 5 நாள் படைப்புகளையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, எல்லாமே நல்லது. முதல் நாள் ஒன்றை உண்டாக்குறார், அது என்னன்னு சொல்றாரு, நல்லது. 2வது நாள் ஒன்றை உண்டாக்குறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வரிசையா இருக்கா, சொல்ல முடியுமா? முதல் நாள்ல ஆண்டவர் எதை உண்டாக்கினார்? வெளிச்சம் மட்டும்தானா? பகல் பகல் இரவு. யார் யார் சொன்னது? ஓ, நீங்க சொன்னீங்க. ரைட். பகல் இரவு. வெரி குட். 2வது நாள் வானம், ஆகாய விரிவு. அவ்வளவுதானா? சரி. நீங்க பைபிளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை நம்ம ஒரு நாளைக்கு தியானிப்போம். இன்னைக்குரியது இது இல்லை. ஆனால் கடைசியா நீ இதில் இருக்கிற சம்பவத்தை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் படைக்கிறார். படைச்சிட்டு அப்படி பார்க்குறார். குட் அப்படிங்கிறார் ஆண்டவர். எல்லாம் நல்லா இருக்கு. கடைசியா படைச்சிட்டு எல்லாத்தையும் படைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் ஓவரால் பார்க்குறார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். முதல்ல நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாரு, கடைசி எல்லாத்தையும் படைச்சிட்டு மிகவும் நன்றாயிருக்கு. முதல்ல குட் அப்படின்னாரு, இப்ப வெரி குட். இப்ப என்ன சொல்றாரு? வெரி குட், எல்லாமே ரொம்ப சூப்பர், மிகவும் நன்றாயிருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் படைச்ச எல்லாவற்றையுமே ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்தார். அல்லேலூயா. அதை நல்லதாக படைத்தார், நல்லதாகவே கண்டார், நல்லதாகவே மனிதனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் செய்த எதுவுமே குறை என்பது கிடையாது. எல்லாமே ஒரு குறையும், தேவனுடைய படைப்புல ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே நேர்த்தியாகவே கர்த்தர் இந்த உலகத்தை படைத்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் நேர்த்தியாய் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை மனிதன் தன் வசதிக்கேற்றார் போல திருப்பி கொண்டான். தன் வசதிக்கேற்றார் போல இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டான்? திருப்பி கொண்டான். எப்படி திருப்பி கொண்டான் அப்படிங்கிறத, எந்தெந்த விதத்தில் இந்த நாட்டு நடப்பு தன் பக்கம் திரும்பிக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்து, இதில் தேவ ஜனம் எப்படி இதை கையாள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம அதை அறிந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து சொல்ல போகிறோம். முதலாவது, ஜனங்கள் தன் பக்கமாய் திருப்பி கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நாள் பார்ப்பது. என்ன பார்க்கறதுங்க? நாள் பார்ப்பது. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அன்புக்குரியவர்களே. 14வது வசனம், 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமா? எல்லாரும் வாசி. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. இவைகள் எதுக்காக உண்டாக்கப்பட்டது என்றால், அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும்
குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் முதல்ல ஆகாயம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார். அந்த சுடர்களை எதன் அடிப்படையில் உண்டாக்கினார் அப்படின்னா, அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக அவைகளை உண்டாக்கினார். அடுத்து அவை என்ன சொல்றாருன்னா, தேவன் பகலை ஆள ஒரு பெரிய சுடர், அதுதான் என்னங்க, பகலை ஆள ஒரு பெரிய சுடர், அதுக்கு பேர் தான் என்ன, சூரியன். இரவை ஆள ஒரு பெரிய சுடர், அதுக்கு பேர் தான் என்னங்க, சந்திரன். அந்த நாட்களில் நம்ம ஊரில் கடவுள்லாம் கிடையாது. அந்த நாட்களில் கடவுளே யாருக்கு தெரியாது. அதனால இன்னைக்கும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கையை வழிபடுற மக்கள், தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னா இயற்கையை வழிபடுவாங்க. இயற்கையை அப்படின்னா இயற்கைனா என்னங்க, சூரியனை வழிபடுவாங்க, சூரியனை கும்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நதிகளை கும்பிடுவாங்க, அப்புறம் நெருப்பை கும்பிடுவாங்க. அப்படி தான் அவங்க பேரும் வச்சாங்க ஆரம்ப காலத்தில். ஏன் இன்னைக்கு சண்டேன்னு பேரு? இன்னைக்கு ஏன் சண்டேன்னு பேரு? அதாவது இவங்களுக்கு கடவுள் இல்லை, பார்த்தாங்க எதிரா பெருசா இருக்கிறதுல எது பெருசு, கண்ணில் பார்த்தா சூரியன் இருக்கிறதுல அதான் பெருசு, இதுதான் நம்ம கடவுள். அதனால வாரத்தின் முதல் நாளுக்கு சூரியன், சண்டே அப்படி வரிச்சாங்க. சன்னை பார்த்தாங்க இருக்கிறதே பெருசு இதுதான், அதனால வாரத்தின் முதல் நாள் சண்டே பேர் வச்சாங்க. அடுத்த நாள் பார்த்தாங்க அதுக்கு அடுத்து சூரியனுக்கு அடுத்தபடியாக எதிராக பெருசா இருக்கு அப்படின்னா சந்திரன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல மூன் டே, வேற மாதிரி புரிஞ்சுக்கூடாது. அதனாலதான் அந்த மண்டே. நிலாவுக்கு இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் மூன் டே அப்படிங்கிறத தான் அதை அப்படி மருவி மண்டே அப்படின்னு வந்துச்சு. என்ன சார்? சுத்த தமிழ்ல திங்கள், சுத்த தமிழ்ல திங்கள். அதே மாதிரி மாதத்துக்கும் திங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாதம் ஒரு திங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சரி, இப்படி அன்னைக்கு எந்த கடவுளும் கிடையாது. இதை வச்சுத்தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. 9 கோள்கள், அந்த 9 கோள்களை தான் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகணங்களை தான் இவங்க நவகிரகம்ட்டாங்க. 9 என்றால் நவகிரகங்கள். இதை வைத்து என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, நாட்களையும் நேரங்களையும் பார்த்து ஜாதகம் ஜோசியம் என்கிறதெல்லாம் இதுல தான் உருவாகி இவைகளெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாராலும் நம்பக்கூடிய நிலைமைக்கும் மாற்றப்பட்டு விட்டன. இன்னைக்கு அது எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நாலா பக்கத்திலும் பரவி விட்டது. இன்னைக்கு சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நாள் பார்க்கிறதும் நிமித்தம் பார்க்கிறதும் குறி கேட்கிறதும் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த உலகத்திலே வந்து விட்டது. இது நாட்டு நடப்பாக இருந்துச்சு. ஆனா இது மறுபடியும் அது எங்க வந்துருச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கிறிஸ்தவர்களுக்குள்ளும் வந்து விட்டது. கிறிஸ்தவர்களுக்குள்ளும் வந்து விட்டது. இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல இன்றைக்கு அதை நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். நாட்டு நடப்புகளும் தேவ ஜனமும். ஒரு நாட்டு நடப்புகளை தேவ ஜனம் எப்படி கையாள வேண்டும், நாட்டு நடப்பை தேவ ஜனம் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 26ஆம் வசனம். லேவியராகமம் 19:26. எல்லாரும் எடுத்துக்கொள்ளட்டும். 19:26 வாசிங்க. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். எல்லாம் எடுத்தாச்சா? பக்கம் 151, பழைய ஏற்பாட்டில் 151. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. அடுத்த வசனம். போதும். முதல் வசனத்தை நம்ம பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு வருவோம்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால், யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. வசனம் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, குறி பார்க்கக்கூடாது. அப்படி ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஆண்டவர் படைத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் நேர்த்தியா படைச்சிருக்கிறார். அதைத்தான் முத வசனத்தை நான் சொன்னேன். ஆண்டவர் படைத்த படைப்புகளிலே ஒரு குறையும் இல்லை. அப்படி நாள் பார்த்துத்தான் நடக்கணும்னு சொன்னா அதுதான் தேவ சித்தம்னா, அதுவும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறத்தான் செய்யும். நாள் பார்த்து, அப்போ நாள் நேரம்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக கடந்த மாதம் முழுசும் ஆடி மாதம் எல்லா மண்டபமும் மூடி போட்டாச்சு. எல்லா மண்டபத்தையும் மூடிட்டாங்க. என்னன்னு, இது ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, சித்திரை மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுதான் தேவ சித்தம்னா, அப்போ நல்ல காரியங்கள்லாம் ஆடி மாதமும் சித்திரை மாதம் நடக்கக்கூடாதுன்னா, அப்போ குழந்தை பிறக்கிறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? அப்படின்னா அப்போ ஆடி மாதம் பிரசவ ஆஸ்பத்திரியை மூடி போட வேண்டியதானே. இந்த மாதம் ஆடி மாதம் யா குழந்தை பிறக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த மாதம் ஆடி மாதம் பிரசவ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் லீவு, நர்ஸெல்லாம் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க ஒரு மாதம். சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்காது, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க ஒரு மாதம் ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. வருஷத்தில் 365 நாளும் குழந்தை பிறக்கிறது. காரணம், தேவனுடைய பார்வையில் எல்லா நாளும் நல்ல நாள். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாளுங்கிறனால தான் ஆண்டவர் எல்லா நாள்லையுமே பிரசவத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் எல்லா நாள்லையுமே குழந்தை பேரு உண்டாகிறது. எல்லா நாளும் ஆஸ்பத்திரியில், இன்னைக்கு தீபாவளிங்க அரசு விடுமுறை அப்படின்னாலும் தீபாவளி நாளைக்கு பிறந்துக்கிறேன் நான் சொல்லுது குழந்தை இல்லை, அன்னைக்கு பிறக்கிற குழந்தை பிறக்கத்தான் செய்யும். கொரோனா வந்துருச்சுங்க, ஊரே 144 தடை உத்தரவு போட்டாங்க. அதனால இதுக்கு தடை உத்தரவு போட முடியுமா என்ன? அன்னைக்கு பிறக்க வேண்டிய குழந்தை பிறக்கத்தான் செஞ்சிச்சு. தேவ சித்த எதுவோ அது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. என்ன சொல்ல வர்றேன்னா, மனுஷன் இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு கெட்ட நாள், இது ராகு, இது கேது, இது யமகண்டம் அப்படின்னு மனுஷன் தான் இன்னைக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டானே தவிர, தேவனுடைய பார்வையில் எல்லா நாளும் நன்ற நாள். அல்லேலூயா. தேவன் எதையெல்லாம் படைத்தாரோ அதையெல்லாம் சிறப்பாக படைத்தார். எந்த நாளை உருவாக்கினாரோ அதை சிறப்பாக்கினார். எந்த நாளை உருவாக்கினாரோ அந்த நாளை மேன்மைப்படுத்தினார். அவரை பொறுத்த மட்டும் எந்த நேரமும் கெட்ட நேரம் இல்லை. எனவே ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த உலக நடப்புகளுக்கு நம்மளை வித்து போடாமல் என்னவா மாறணும்? வாஸ்து பார்த்து வீட்டை கட்டுங்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? வீட்டை சூப்பர் ஜெபம் பண்ணிட்டு வீட்டை கட்டுங்க. அல்லேலூயா. ஒரு கை தட்டுவோமா? நீங்கெல்லாம் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. அவர் சிறப்பா ஒரு பதில் சொன்னார். ஜெபம் பண்ணிட்டு வீட்டை கட்டுங்கம்மா, கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. ஜெபம் பண்ணிட்டு பொண்ணு பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜோசியத்தை பார்த்துட்டு வாழ்க்கை தேடாதீங்க. ஜோசியத்தை பார்த்துட்டு பொண்ணு தேடாதீங்க. இதுக்கு ஆண்டவர் எதிரியா இருக்கிறார், செய்யக்கூடாது. நாள் பார்க்கிறவனும் குறி கேட்கிறவனையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அருவருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நாட்டு நடப்பு. ஆனா அந்த நாட்டு நடப்புகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் இதுக்கு நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க கூடாது. வளைஞ்சு கொடுக்க கூடாது. தேவன் நமக்கு எப்படி அமைச்சிருக்கிறாரோ அப்படித்தான். நானும் நினைச்சேன், கல்யாணம் பண்ணால் ஆடி மாதம் கல்யாணம் பண்ண செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எல்லாம் மண்டப செலவும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னமோ தெரியல, நான் கல்யாணம் பண்ணது சரியான முகூர்த்தம். என் கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் 7 கல்யாணத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்திருக்கோம். அது அப்போ நடக்கல, அந்த சமயம் அது அப்படி அமைஞ்சு போச்சு. அது நம்ம நினைக்கிறோம், ஆனால் தேவன் என்ன நினைச்சாரோ அது அன்னைக்கு அப்படி அமைஞ்சது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே தேவ திட்டம் எதுவோ அதான் நடக்கணும். மனுஷனுடைய திட்டங்கள், மனுஷனுடைய யோசனைகள் எதுவும் என்ன செய்யக்கூடாதுங்க? நடக்கக்கூடாது. அப்படி நம்ம நல்ல நேரம் தான் பார்த்து கல்யாணம் பண்ண எல்லாருமே நல்லா இருக்காங்களா?
நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நேரம் பார்த்து, எல்லாமே பார்த்து, அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து, எல்லாமே பார்த்து கல்யாணம் பண்ணது பூரா நல்லா இருக்காங்களா அப்படின்னா இல்லை. கர்த்தரால் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம வாயும் கையும் சும்மா வச்சுக்கிட்டு நல்லா வச்சுருந்தாலும் ஒன்று நல்லா இருக்கணும். நம்ம வாயும் கையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். போகிற இடத்துல பூரா என்னத்தையாவது பேசி விட்டா அப்புறம் சிக்கல் தானே. இப்படியெல்லாம் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆக நான் சொல்ல வருகிற விஷயம், வேதம் சொல்லுகிறது, நாள் பாராமலும் குறிகேளாமலும் இருப்பீர்களாக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? நாள் பார்க்கக்கூடாது, குறி கேட்கக்கூடாது. அடுத்த வசனம் படிப்போமா? 27. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். இங்கே நல்ல வசனம் சொல்லுது பாருங்க. இதெல்லாம் உலக நடப்புகளில் வந்துருச்சு. இன்னைக்கு தலைமுடியை வெட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நாகரிகமாயிடுச்சு. பார்த்தீங்களா? முன்னாடிலாம் தலைமுடியை வெட்டினா 4 மாதத்துக்கு கடைக்கு போகக்கூடாதா, 4 மாதத்துக்கு கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி முடியை வெட்டுவாங்க. இப்போல்லாம் 10 நாளில் அடுத்த கடைக்கு போகிற மாதிரி தான் முடியை வெட்டுறது. என்னையா முடி வெட்டிட்டு வந்தியா? ஆமாம், முடி வெட்டிட்டு வந்தேன். எப்படியா? அப்படியே தான் இருக்கும். முடி ஊற செங்குத்தா நிற்கும், செங்குத்தா நிற்கும். இப்போ முடி வெட்டுறதெல்லாம் ஒரு வித்தியாசம் ஆகி போச்சு. ஆனால் பைபிள் அதுக்கு என்ன சொல்லுது? உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும். ஒரு முறையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முடி வெட்டுறதுல கூட ஒரு முறை வைத்திருக்கிறாருங்க ஆண்டவர். சபையினுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உலகத்தார போல நாம் வாழக்கூடாது. வேதம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. இப்படித்தான் நீ முடி வெட்டணும், இப்படித்தான் உன்னுடைய சிகை அலங்காரம் இருக்கணும், உன்னுடைய சிகை அலங்காரம் இப்படித்தான் இருக்கணுங்கிறது முதற்கொண்டு ஆண்டவர் உனக்கு முறைப்படுத்தி வைத்திருக்கிறார். உலக நடப்புகளுக்கு நம்ம வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? நம்மளை வித்து போடக்கூடாது. உங்கள் தலைமுறை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். நம்ம இஷ்டத்துக்கு சில பேர் இங்கேயே மேப்பு வரைவான், தாடியிலேயே பல விதங்களில் மேப்பு, எல்லா ஸ்டைலும் இங்கே தாடியிலே காட்டுவாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி வெடுக்குன்னு பிடிக்கிட்டு போயிடும். என்னையா அந்த அளவுக்கு இங்கே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய தாடிகளை அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு முறையாக எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இதை செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய முக அலங்காரம், சிகை அலங்காரத்தெல்லாம் செய்யக்கூடாது. உலக நடப்புகளுக்குள்ள சபை ஒரு நாளும் சிக்கக்கூடாது. உலக பழக்க வழக்கங்களுக்கு சபை என்னைக்கு பின்பற்றி போகக்கூடாது. நமக்குன்னு இருக்கிற ஸ்டாண்டர்டே வேற. அல்லேலூயா. நம்ம ஸ்டாண்டர்டை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு. டெய்லி வருஷத்துக்கு வருஷம் ஒரு ட்ரெண்டு வரும். போன வாரம் நம்ம சர்ச்சில் ஒரு பையன் ஒரு பேண்ட்டு போட்டிருந்தான். அந்த பேண்ட்டை பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டைல், அந்த பேண்ட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதான் ஃபேஷன். அது 30 வருஷத்துக்கு பிறகு இப்போ அது 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேஷன், இப்போ இந்த வருஷத்துக்கு அது ஃபேஷனாக மாறி இருக்கிறது. இப்படி வருஷத்துக்கு வருஷம் ஃபேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது மாறினா மாறிட்டு போகுது, நம்ம மாறக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். நான் ஒரு முறை ஒரு சட்டை எடுத்துட்டு, ஒரு சட்டை யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஒரு கருப்பு கலரில் இருந்துச்சு. போன மாதம் எங்கள் மாமாவை பார்க்க போயிருக்கேன். அவர் ஏற்கனவே முடியாமல் கிடக்கிறார். முடியாமல் அவர் பேசவே பலன் இல்லாமல் இருக்கிறார். நான் என்ன நினச்சி போகிறேன், ட்ராவலுக்கு தானே போடுறோம், போட்டு போவோம் அப்படின்ட்டு போட்டு போயிட்டு, அவர் முடியாததோட என்ன கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கு அப்படிங்கிறார். எனக்கு அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. இத்தனைக்கு எங்கள் மாமா ரட்சிக்கப்படாதவர். ஆனால் அவர் கேட்குறாரு, முடியாதவர் தான், பலன் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு, சாப்பாடு இல்லை, சரியாக சாப்பாடு இல்லை, அவருடைய பேச்சே ரொம்ப குறைஞ்சு கேட்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை கூட என்னையை பார்த்து கேட்குறாரு, என்ன கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்க அப்படின்னாரு. இது எனக்கா கஷ்டமாக போச்சு. அப்போ நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ இவங்கன்னா என்ன, எந்த உடை அணியணும், இவங்களுக்கு இருக்கிற தரம் என்ன. சரி, எங்கள் மாமா தான் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நான் அப்படியே வந்து கடைசியில் பார்த்தா எங்கள் மாமா மக வந்துட்டாங்க.
அவங்க ஒரு டீச்சர். அவங்க வந்து என்ன தாஸ் கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கான்ட்டாங்க. அப்பவும் மாட்டிக்கிட்டேன். இப்படி வர்றவங்களாம் அதே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளை ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சிருக்கிறாங்க எல்லாருமே. நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்கள். நாம் ஆவிக்குரியவர்கள் சொன்னால் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. உலகத்தோட உலகமாக நாம் கலக்கக்கூடாது பிரியமானவர்களே. உலகம் இப்படித்தான் முடிவெட்டுது அப்படின்னா அப்படித்தான் நானும் இருப்பேன் இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை எந்த விதத்தில் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிறார். சில பேர் கருப்பாக இருக்கிறதுக்காக ரொம்ப கவலைப்படுவான். கருப்பாக பிறந்துட்டேன். நான் பைபிள் காலேஜில் படிக்கிறப்ப எங்கள் வாத்தியார் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, கல்லை போட்டு கையை போட்டு போட்டு உரசிக்கிட்டு இருப்பார். என்னையா இப்படி உரசிக்கிட்டீங்க? ஐயா கொஞ்சம் தேய்ச்சாலாவது கொஞ்சம் கலர் மாறுமான்னு, கொஞ்சம் தேய்ச்சாலாவது கலர் மாறுமான்னு, இன்னும் கொஞ்சம் சேர்த்து தேய்ச்சாங்கன்னா சிவப்பாயிரும். பல பேருக்கு அந்த ஒரு கவலை, கருப்பாக பிறந்துட்டோங்கிற கவலை. சில பேருக்கு சிவப்பாக பிறந்துட்டோங்கிற இல்லை, சிலருக்கு சிவப்பாக பிறந்துட்டோங்கிற பெருமை கவலை. கருப்பாக பிறந்தவங்களுக்கு கவலை. அப்படியெல்லாம் வேண்டாம். நமக்கு எது சூட் ஆகுமோ அதை கர்த்தர் கொடுத்து அனுப்பிட்டார். கருப்பாக இருந்தால் கவலைப்படாத, சிவப்பாக இருந்தால் மேன்மை பாராட்டாத. இருக்கிறது கர்த்தரோட கொடுத்தது கொடுத்து சந்தோஷப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்குன்னு ஆண்டவர் வரையறுத்து வைத்திருக்கிறார். தேவன் வரையறுத்தது எல்லாமே சரியாக தான் இருக்கும். எனக்கு கொடுத்தது தேவன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள எந்த மன உளைச்சலும் வராது. சில பேருக்கு சில முடி வணங்காது, அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்போ நம்ம முடி வணங்க மாட்டேங்கிறா, அப்படி போராடுவான். பரவாயில்ல, உனக்கு இதுதான் அழகுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார், விடு. அங்கே வர உனக்கு சுருட்ட முடி இருக்கு, எனக்கு சுருட்ட முடி இல்லை, பரவாயில்ல, என்ன கொடுத்தாரோ சந்தோஷமாயிரு. தேவன் எதை கொடுத்தாரோ சந்தோஷமாரு. சில பேர் இருக்கிறதுக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவான். அப்படி போனால் நல்லா இருக்கும். காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டிக்கிட்டே சாப்பிட்லான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டிக்கிட்டே சாப்பிட்லாம். இங்கேருந்து ஒருத்தன் பஸ் ஏறி காஞ்சிபுரத்துக்கு போய் அவன் கால் ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். காஞ்சிபுரம் தான். இப்போ சண்டை ஓட வேணாம், நான் சொல்கிறேன் விவரத்தை. காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டிக்கிட்டு சாப்பிடலாம்னா என்னன்னா, அங்கே எல்லாமே தறி ஓட்டுற வேலை, கால் தறி. அதனால காலை ஆட்டி கால் தறி ஆட்டி ஆட்டி அங்கே சாப்பிடலாம்னு சொன்னது. அதனால் இங்கே ஒருத்தர் பஸ் ஏறி போய் காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் காலை ஆட்டி கால் வீங்கி வந்ததை மிச்சம். அது மாதிரி நிறைய பேர் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் சில நேரத்தை சிக்கிக்கிறது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாக சொல்லியிருக்கு, நம்முடைய தலைமுடிய கூட ஆண்டவர் சரியாக வச்சிருக்கணுங்கிறத கொடுத்துருக்கிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிக்கலாமா? செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஆண்டவர் அடுத்து ஒன்று சொல்ற கவனிங்க. செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? கீறி கொள்ளாதீங்க. செத்தவர்களுக்காக எல்லாரும் செய்கிறது போல கொல்லி போடுறங்கிற பேரில் உடம்ப எதுவும் செஞ்சுக்காதீங்க. இதெல்லாம் ஆண்டவர், இதெல்லாம் உலக வழக்கு. உசுரோட இருக்கிற தாய் தகப்பனுக்கு ஒன்றும் கஞ்சி ஊற்றிருக்க மாட்டாங்க. உசுரோட இருக்கிற தாய் தகப்பனுக்கு என்னத்தையும் அவனை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் செத்து போனால் மட்டும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு. இப்போ புது கலாச்சாரம் வந்துருக்குது. இப்போ என்னென்னா பட்டாசு ப்ளஸ் வந்து என்னம்மா புண்ணியம் தேடி இல்லை, நான் சொல்கிறது பட்டாசு வெடிக்கணும், அடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் பாட்டில் கொடுக்கணும். இப்போ புது கலாச்சாரம். இப்போ வர்றவங்களுக்கெல்லாம் பாட்டில் கொடுக்கணும். நான் கூட ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசத்தை கொடுத்த மாதிரி இனி எல்லா வீட்லையும் இனி அண்டாவில் கலக்கி வச்சு ஊற்றி கொடுப்பாங்களோ என்னமோ தெரியல. இனி வர்ற காலம் அப்படித்தான் நடக்குமா என்னன்னு தெரியல. இந்த தேவன்குறிச்சிக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, அங்கே தூக்கி போடுறதுக்கு 50,000 ரூபான்னு பாட்டிலுக்கு 1 லட்ச ரூபா செலவுங்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன வருது, ஒரு ஆளை விட்டது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல, அதுக்காக தூக்கி போடுற செலவு தான் பெரிய செலவாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் உயிரோடு இருக்கிற நாட்களில் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவங்களை என்னென்ன கண்டுக்க மாட்டாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அங்கம் கலக்கிறங்கிற ஒரு இதுக்காக நாங்கள் எல்லாம் வசதி உள்ள பூரா ராமேஸ்வரம்,
கொஞ்சம் வசதி குறைஞ்சிட்டு அந்த இங்கே இருக்கிற நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் என்னதுங்க அணைப்பட்டி திருப்புவனம், கொஞ்சம் வசதி கொஞ்சம் கூட்டின ஆளுங்க பூரா ராமேஸ்வரம். இப்படி இதெல்லாம் உலக வழக்குகளை இன்னைக்கு உலகம் சிக்கிட்டு நடக்குது. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் வேண்டாமப்பா, நீ ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய விதமா உன் வாழ்க்கையை சரியாக கொண்டு போ. அல்லேலூயா. ஆவிக்குரிய விதமாக கொண்டு போ. சாஸ்திரங்களுக்கும் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் உயிரோடு இருக்கிற தாய் தகப்பனுக்கு என்ன நீ கேட்கல, சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கேட்கல. செத்து போனதுக்கு அப்புறம் அவன் அங்கத்தை கொண்டு போய் நீ ராமேஸ்வரத்தில் கலக்கிட்டா அவனுக்கு தான் மோட்சம் கிடைச்சிருக்குமா, இல்லை உனக்கு தான் மோட்சம் கிடைக்குமா? உயிரோடு இருக்கிற காலத்தில் அவனை ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டு உட்காந்து விசாரிச்சுக்கிறதுக்கு வழி இல்லை. செத்து போனதுக்கு அப்புறம் அங்காளி வங்காளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் மாயமச்சனெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்களும் பெரிய ஆட்கள்ங்கிறத காமிச்சு என்னத்தையாவது பண்ணிட்டு வரணும் அப்படிங்கலாம் இல்லை. இதெல்லாம் உலக நடப்புகள். உலக நடப்புகள் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அல்லேலூயா. இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எது பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும்போது உன் தாயின் தகப்பனுடைய போதகத்தை தள்ளாத. அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய போதகத்தை தள்ளாத. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்ட பண்ணாத. வசனம் அப்படித்தான் சொல்லி கொடுக்கிறது. செத்து போனதுக்காக துக்கம் கொண்டாடுறதும், செத்து போனவனுக்காக மொட்டை எடுக்கிறதும், செத்து போனவனுக்காக நேர்த்திக்கடன் பண்றதும் இதெல்லாம் வேஸ்ட். நீ உயிரோடு இருக்கிற காலத்தில் அவங்க நல்லா வச்சுக்காம செத்து போனதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த உலக நடப்புகள்ல இருந்து சபை வெளியே வரணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை வெளியே வரணும். தேவனுடைய பிள்ளை வெளியே வரணும். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயை தகப்பனை கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். செத்து போனதுக்கு அப்புறம் போய் தார தப்பட்ட அடி உதன்னு சொல்லி இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கல. இதெல்லாம் பெருமையை காட்டுவதற்கு, பெருமையும் புகழ்ச்சியும் காட்டுவதற்கு. இதெல்லாம் கடவுள். மனுஷனுடைய நினைவு வேற, தேவனுடைய நினைவு வேற. மனுஷன் நினைக்கிறதெல்லாம் வேறு, கர்த்தர் நினைக்கிறது வேறு. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உயிரோடு இருக்கும்போது செய்கிற காரியங்கள் தான் ஒருவருக்கு உதவியாக இருக்கும். நாம் உயிரோடு செய்கிற காரியம், உயிரோடு இருக்கும்போது நாம் செய்கிற செயல்கள் தான் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். மரித்த பிறகு எடுக்கிற எந்த முயற்சி வீணாகிவிடும். அடுத்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. பச்சை குத்துதல். இன்னைக்கு பச்சை குத்துற ஒரு நாகரிகம் வந்திருக்கு. வாலிப பிள்ளைகள் அந்த வேலையை செய்யறாங்க. சில சுற்றுலா தலங்களுக்கு போனீங்கன்னா அதுதான் இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கு பேர் இப்ப புதுசா ஒரு பேர் டாட்டூ. அதுவும் வாயில வரமாட்டேங்குது நமக்கு. டாட்டூ, பச்சை குத்துறது. இதுக்குன்னே ஒரு பெரிய பெரிய கடைகளை வச்சிருக்கிறான். எலக்ட்ரானிக்ல பச்சை குத்துறான். நீங்க கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு சொன்னா மூளைக்கு அந்த கடை இருக்குது. சுற்றுலா தலங்கள்ல பூரா அந்த கடை இருக்கு. இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. உன் சரீரத்தை கீறிக்கொள்ளாதே, உன் சரீரத்தை அசிங்கப்படுத்தாத. நம்ம சரீரம் தேவனுடையது. நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற சரீரம். இந்த சரீரம் ஆண்டவரே கொடுத்தது. உண்மைதானா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்களே. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம். நல்லா கவனிங்க. இந்த சரீரம் யாருக்கு உடையது? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம். இப்ப ஒன்று புரிஞ்சுக்க. அப்ப சரீரம் யாருக்கு தான் சொந்தம்? தேவனுக்கு தான் சொந்தம். ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரமே நமக்குன்னு இருக்கிற அது வாடகை வீடு. இது ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம். நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னு சொன்னா அங்க நீங்க போட்ல போலாம். விவேகானந்தர் பாறைக்கு போட்ல ஏறும்போதே உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் கொடுப்பாங்க. லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாக்கெட் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, சப்போஸ் அந்த படகு கவிழ்ந்துட்டா, ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டா நீங்க உள்ள மூழ்கி விடாம இருக்கிறதுக்கு, நீங்க கடல்ல மிதந்துட்டு இருக்கிறதுக்காக ஒரு ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. அப்படி கடல்ல நீங்க மிதந்துட்டு இருக்க நேரம் யாராவது உங்களை காப்பாத்திடுவாங்க. அதுக்காகத்தான் நீங்க முழுகி விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க ஏறும்போது போட்டுக்கிட்டு ஏறணும். எங்க? அந்த படகுல ஏறும்போது போட்டுக்கிட்டு ஏறணும். மறுபடியும் அந்த படகு விட்டு இறங்கும் போது அந்த ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்துடணும். அதுபோலதான் இந்த உலகத்துக்கு வர்றப்ப ஆண்டவர் நமக்கு இந்த சரீரத்தை நமக்கு ஈவா கொடுத்திருக்கிறார்.
ஒரு நாள் வரும்போது இந்த சரீரத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். எப்படி வாங்கினோமோ அப்படியே ஒப்படைச்சிட்டு போகணும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு வாடகை வீடு நீங்க விடுறீங்க, வீட்டை வாடகைக்கு விடுறீங்க, வாடகைக்கு எடுக்கிறாங்க. எடுத்தவங்க 4 வருஷம் 5 வருஷம் குடி இருந்துட்டு இருக்கிற செவுத்தை பூரா ஆணி அடிச்சு ஓட்டையை போட்டு அதை இடிச்சு இதை இடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டை கொடுத்தா வீட்டுக்காரங்க வாங்கிக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்க, வீட்டுக்காரங்க வாங்கிக்குவீங்களா? சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களே நீங்க வாங்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இது என்னப்பா வீடு இப்படி இருக்குது, நான் இப்படியா உங்ககிட்ட கொடுத்தேன், நான் எப்படி கொடுத்தேனோ அப்படி கொடு சொல்லுவோமா இல்லையா? அதே போலதான் ஆண்டவரும் இந்த சரீரத்தை கர்த்தர்கிட்ட வாங்கியிருக்கிறோம். இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு டூப்ளிகேட்டை நீங்க உருவாக்கவே முடியாது. கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்துக்கு ஒரு மாறாக ரோபோ வேணா உருவாக்க முடியுமா ஒழிய இதே சரீரத்துக்கு இணையா இன்னொன்று உருவாக்க முடியாது. நிலாவுக்கு போக மனுஷன் விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டா, எதோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஏங்க நம்ம உடம்புல இருக்கிற கிட்னியை மாற்றி வைக்கிறதுக்கு இன்னொரு கிட்னியை உருவாக்குறதே, நம்ம உடம்புல வைக்கிறதுக்கு இன்னொரு ஹார்ட்டை உருவாக்கலாமே. நம்ம நாடுதான் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்களே, விஞ்ஞானிகள் இருக்காங்களே, கொண்டு வரலாமே. முடியாதுங்க. ஏன்னா கடவுள் கொடுத்தது யாருக்கும் எதற்கும் நிகர் அல்ல. அவர் கொடுத்ததை யாராலும் இன்னொரு டூப்ளிகேட்டை உருவாக்க முடியாது. அவர் எதை கொடுத்தாரோ அதுக்கு டூப்ளிகேட்டா வேற எதையுமே உருவாக்க முடியாது. அதனால தான் நம்முடைய சரீரம் விலையேற பெற்றது. நம்ம சரீரத்தில் கொடுத்திருக்கிற ஹார்ட் விலையேற பெற்றது. இந்த ஹார்ட்டை என்ன பண்ணிடக்கூடாது? வீணாக்கிடக்கூடாது. இந்த நுரையீரல் ஆண்டவர் கொடுத்தது. இது என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம இஷ்டத்துக்கு ரயில் வண்டியை ஓட்டி ஓட்டி புகைச்சிடக்கூடாது. இஷ்டத்துக்கு ரயில் வண்டியை ஓட்டி ஓட்டி 10 நிமிஷத்துக்கு ஒரு பீடி 10 நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட்டுன்னு வச்சு ஊதி 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 இந்த நுரையீரலை புகைய வச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த நுரையீரலை உன்னால இன்னொன்று கொண்டு வர முடியாது. இந்த கிட்னி இருக்குதே, இந்த கிட்னியை உன்னால மாற்றி வேற ஒரு கிட்னியை உருவாக்க முடியாது. இருக்கிற கிட்னியை எடுத்து இன்னொருத்தருக்கு வேணா வைக்கலாமே ஒழிய ஒரு புதுசாக உன்னை உருவாக்க முடியாது. ஏன்னா தேவன் படைச்சது எல்லாமே நேர்த்தியாகத்தான் படைத்தார். அதை இன்னொன்று கண்டுபிடிக்க முடியாது. எனவே நாம் பெற்ற இந்த சரீரத்தை நம்ம இஷ்டத்துக்கு அதை வணையாம, நம்ம இஷ்டத்துக்கு அதை மாத்தாம தேவன் எப்படி வச்சாரோ அப்படியே நம்ம வச்சு போறதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உலக நடப்புக்கு இந்த சரீரத்தை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. உலக பாவ பழக்க வழக்கங்களுக்கு இந்த சரீரத்தை விட்டு கொடுக்க கூடாது. உலக அபிலாஷங்களுக்கு இந்த சரீரத்தை வித்து போடக்கூடாது. பச்சை குத்துதலுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த சரீரத்தை தீக்கடக்க பண்றது, தீ மிதிக்கிறது, அழகு குத்துறது, பக்தி என்கிற பேர்ல இதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் கேட்காத ஒண்ணு. ஆனா இதெல்லாம் உலக நடப்புகளை வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே உலக நடப்புகளுக்கு நாம் ஒரு நாளும் தேவனுடைய ஜனங்கள் ஒத்துழைக்க கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப உலக நடப்பு வேறு, தேவ ஜனம் வேறு. தேவ ஜனம் ஒரு நாளும் அதுக்கு தங்களை ஒத்துழைக்க கூடாது. அடுத்த காரியத்துக்காக வருவோம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், என்னமா சன்னதக்காரன், மாயவித்தைக்காரனும், சத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றார். அடுத்த காரியத்தை நல்லா கவனிக்கிறீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார். தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறது, தீ மிதிக்க பண்ணுகிறது, குறி சொல்லுகிறது, நாள் பார்க்கிறவனும். மறுபடியும் அந்த குறி சொல்றதை சொல்றாரு, நாள் பார்க்க சொல்ற, அஞ்சனம் பார்க்கிறது. அஞ்சனம் பார்க்கறது என்னங்க? அஞ்சனம் ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது. சூனியக்காரர் அப்படின்னா யாருங்க? சூனிய வைக்கிறவங்க, பில்லி சூனிய வைக்கிறவங்க. அடுத்து மந்திரவாதி, மந்திரத்தை ஓதுறது மந்திரவாதி.
அதுக்கப்புறம் இந்த சன்னதக்காரன். இந்த சன்னதக்காரன்னா அது சுன்னத்துக்காரர்கள். நான் சொல்ல சன்னதக்காரர்கள். நல்லா கவனிங்க. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகள்லாம் அந்த பருவத்துக்கு வருகிற காலத்துலலாம் நான் நம்ம விசுவாசிய வீட்டிலேயே பார்த்தேன். இந்த குலவை அடிக்கிறது, குலவை போடுறது, இதுக்கு பேர் தான் சன்னதம். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வீடு இப்படியெல்லாம் மாறக்கூடாது. குலவை போடுற வீடா, குலவை போடுற வீடா நம்ம வீடு மாறக்கூடாது. நம்ம வீடு கர்த்தருடைய பரிசுத்த தங்கி இருக்கிற வீடு. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பிரியமான விதங்களை செய்யணும். அல்லேலூயா. தேவையில்லாத சடங்குகளுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளை உட்படுத்தக்கூடாது. ஜெபத்தில் வளர்ற பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தில் வளர்ற பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் உலக வழக்கத்தின்படி நீங்கள் எந்த காரியமும் செய்யக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்க கவனம். சடங்கு சுத்திரங்கிற பேர்ல என்னத்தையாவது உலகத்தினுடைய சபலங்களை, உலகத்தினுடைய அபிலாஷங்களை நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்குள்ள வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்கள். உலகத்தார போல நாம் இல்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதனால நம்முடைய பிள்ளைகளை எப்பவுமே இந்த மாதிரி விசேஷங்கள்ல இந்த குலவை போடுற அந்த கூட்டத்திலலாம் விடாதீங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிடாதீங்க. நம்மெல்லாம் ஆவிக்குரியவங்கன்னா ஆவிக்குரியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தாய் மாமா, அத்தை, மாமா அப்படிலாம் இருக்கட்டும், சொந்தம் இருக்கட்டும். ஆனால் அவங்களுடைய எந்த விதமான கருத்துக்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய விதமாகவே நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க ஒரு நாள் கூத்துக்கு குலவை பாடிட்டு போயிடுவாங்க. பிரச்சனையை சுமக்கிறது நம்ம தான் சிரமத்தை தூக்கி சுமக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? நம்ம அவிசுவாசியோட ஒரு நாளும் விசுவாசி என்ன பண்ணக்கூடாது. நம்ம கூடத்தான் அவங்க கூட்டணி அமைச்சு நம்ம கொள்கைக்குள்ளதான் அவங்க வரணுமே ஒழிய அவங்க கொள்கைக்குள்ள நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. நான் நம்ம கூட ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நம்ம கை தான் ஓங்கணும். நம்ம கை தான் ஓங்கணுமே தவிர அவங்க கை ஓங்கக்கூடாது. அவங்க கை ஓங்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி விடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகள் நாளைக்கு அப்படியெல்லாம் வரும்போது பரிசுத்தமான விதங்கள்ல தான் அந்த விசேஷங்கள்லாம் நடக்கணும். ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வாலிப நாட்கள் பிள்ளைகள் வருகிற பொழுது அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாத ஜெபம் அவங்களுக்கு பண்ணணும். அந்த நாளில் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். அப்படித்தான் நம்முடைய காரியங்கள்லாம் இருக்கணுமே ஒழிய உலக வழக்குகளை கொண்டாந்து கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ள நுழைக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப சன்னதக்காரர்கள் வருவதை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய சபையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியெல்லாம் நடக்க நம்ம கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. மாய வித்தைக்காரனும் செத்தவனுக்காக செத்தவனிடத்தில் குறி கேட்கிறது. அடுத்த காரியம், கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு. செத்தவனுக்கு சோறு ஓடுறது, காக்காய்க்கு சோறு ஓடுறது. இவங்களுக்கெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம்ங்கிற பேரில் இதெல்லாம் நமக்கு நடக்குது இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேன். எலெக்ஷன் நடந்துச்சாமா? என்ன பேச மாட்டேங்கிறியா? நடந்துச்சு. எல்லாம் எலெக்ஷனுக்காக தேர்தல் பிரச்சாரம் பரப்புரையெல்லாம் செய்தாச்சு. இப்போ தேர்தல் நாள் வந்துருச்சு. ஓட்டு போட்டாச்சு. இப்போ ஓட்டு போட்ட மிஷினில் என்ன பண்ணியாச்சு?
சுற்றி பேக் பண்ணி சீல் பண்ணி இப்போ அது எங்கே போய் வச்சாச்சு? ஓட்டு என்ற இடத்துல கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சாச்சு. இப்போ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு அது என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்னங்க? ஓட்டு போட்டு பெட்டி போக வேண்டிய இடத்துக்கு போயிருச்சு, மறுபடியும் நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? இவனுக்கு என்னமோ பிடிச்சிருச்சுடா அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாங்க அவனுக்கு எல்லாம் முடிஞ்சு ஆள் க்ளோஸ் ஆகிட்டாருன்னா எப்படி ஓட்டு பெட்டிக்கு சீல் வச்சு அதை எண்ணிக்கைக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்களோ அதே போல் செத்துப்போன மனுஷனையும் அதுக்கப்புறம் அவனுடைய சாப்டர் என்ன ஆயிரும்? க்ளோஸ். மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. மரிச்சாச்சுன்னா அடுத்து நியாய தீர்ப்பு தான். இதுக்கிடையில் அவர் தெய்வமாக வந்து நம்மகிட்ட பேசுகிறாருங்கிறதும், நம்ம வீட்டுக்குள்ளேயே மூளையில் இருக்கிறாருங்கிறதும், இது அப்பா இருந்த ரூமு அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் இருக்கிறாருன்னு, அவர் அப்பப்போ காக்கா வடிவத்தில் வந்துட்டு போறாருன்னு, இதெல்லாம் உலக வழக்கு. தயவு செய்து இதுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுக்காதீங்க. இப்போ அவங்க என்ன ஆயிடுச்சு? இறந்தாச்சு, அவங்க சாப்டர் முடிஞ்சிச்சு. இனி அவங்க அடுத்து எங்கே தான் அவங்க வந்து நிற்பாங்க? கவுண்டிங்கில் தான் பெட்டி பிரிக்கப்படும். அதே போல் நியாய தீர்ப்பில் தான் அவங்களுடைய பேர் அடிபடும். அதுக்கப்புறம் இதுக்கிடையில் அவங்க சாப்டர் மறக்கப்பட்டு விடும். அவங்க சாப்டர் சுத்தமும் க்ளோஸ். இவங்களுக்காக வருஷம் திதி கொண்டாடுறதும், வருஷம் அவங்கள நினைக்கிறதும், அவங்களுக்காக பூசாம்பராணி போடுறதும், அவங்களுக்காக மாலையை போடுறதும், அவங்களுக்கு பிடிச்ச ஆகாரத்தை கொடுக்கறதும், அவங்கள்ட்ட போய் குறி கேட்கறதும் வேதம் சொல்லாத ஒன்று. அல்லேலூயா. உலகம் அதில் சிக்கி கிடக்குது, சபை அதில் சிக்கக்கூடாது. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். இதுதான் அமைப்பு. இதுக்கிடையில் யார் பூசாம்பராணி போடுறதுனாலையோ, யார் திதி கொடுக்கறதுனாலையோ, அதுக்கு பேர் என்னங்க, அன்னதானம் கொடுக்கறதுனாலையோ, வஸ்திரதானம் கொடுக்கறதுனாலையோ, எதுனாலையோ அவங்களுக்கு என்ன வரப்போறதில்ல? புண்ணியம் வரப்போறதில்ல, அவங்க பரலோகத்துக்கு போக போறது இல்லை. அதனால தான் இது செத்து போனவங்களுக்காக கூடுற கூட்டம் அல்ல, உயிரோடு இருக்கிறவங்களுக்காக வாழ்கிற கூட்டம். அல்லேலூயா. காமராஜர் ஒரு முறை அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் குதிரையில் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்து குதிரையோ என்னன்னு தெரியல, நான் 6வது படிக்கும் போது நான் படித்தது இது. அவர் ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து கேட்குறார், ஐயா முதலமைச்சர், இந்த சுடுகாட்டுக்கு போகிற பாதை சரியில்லை, இந்த பாதையை கொஞ்சம் நல்லா போட்டு கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு, காமராஜர் அப்போ சொல்கிறாரு, நான் வாழ்கிறவர்களுக்கு வழி தேடுகிறேன், நீங்கள் போகிறவர்களுக்கு வழி கேட்கிறீர்கள். எவ்வளோ நல்ல கருத்து. எனவே இந்த சபை இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களுக்காக பிரசங்கம் பண்ணுற சபை, போனவங்களுக்காக பிரசங்கம் பண்ணுற சபை இல்லை. அதே போல் நம்முடைய ஜெபமும் வாழ்கிறவங்களுக்காகத்தான், போனவங்களுக்காக எந்த ஜெபமும் இல்லை. நம்ம ஏன் துக்க வீட்டில் போய் என்ன ஜெபம் பண்ணுறோம்? துக்க வீட்டில் போய் என்னங்க ஜெபம் பண்ணுவோம்? துக்க வீட்டில் போய் என்ன ஜெபம் பண்ணலாம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ரோமன் கத்தோலிக்க சபையில் அவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, அவர் தான் எடுத்துக்கிட்டாரு. ஒரு இறந்த வீட்டில் இருக்கிற ஜெபம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இவர் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த மனுஷனை நீ தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி. ரட்சித்தீரே, நன்றி. இவருக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்ல பிள்ளைகளை தந்தீரே, அவங்கெல்லாம் நல்லா கர்த்தருக்குள்ள வளர்க்க உதவி செய்தீரே, நன்றி. இவர் வாழ்க்கையை நல்லபடியாக முடித்து, ஓட்டத்தை முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் நீர் அழைத்து கொண்டீரே, நன்றி. இவருக்கு நீங்கள் காலகாலத்தில் பரலோகத்தை கொடுங்கன்னா நம்ம ஜெபம் பண்ண முடியாது, அது அவருடைய வேலை. அவர் ஏன்னா அவர்கிட்ட இருக்குது.
ஒரு ஓட்டம், அதாவது இங்கே ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த போட்டிக்கு மார்க் போடுற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் இவங்களுக்கு எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படி எப்படி சொல்ல முடியும்? அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மார்க் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் இவங்களுக்கு எப்படியாவது பாஸ் பண்ணி விடுங்க எப்படி சொல்ல முடியும்? அதே போல் ஆண்டவர்கிட்ட போய் இவர் எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்க, நான் உங்களுக்கு ஒரு பூசை எழுதி வச்சிடுறேன், என்ன ஆண்டவருக்கு டிப்ஸா? ஏசுநாதருக்கு என்ன டிப்ஸா? அந்த டிப்ஸுக்கெல்லாம் வேலை இல்லை. நாம் செய்ய போற ஜெபம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி, தந்த வாழ்க்கைக்காக நன்றி, இவர்களை எடுத்துக்கொண்டதுக்காக நன்றி. இவரை இழந்து வாடுகிற இந்த குடும்பத்துக்கு ஆறுதலை தாரும். இவரை இழந்துட்டு நிற்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை சமாதானத்தையும் தாங்க. இதுதான் ஜெபம். மற்றபடி இவரை நீர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் அப்படி ஒரு ஜெபமே பண்ணாலும் அந்த ஜெபம் தப்பான ஜெபம். இவரை பரலோகத்தில் வச்சுக்குங்கன்னு சொல்றதே தப்பான ஜெபம். இவரை பரலோகத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்றது தப்பான ஜெபம். ஏன்னா பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு இல்லை, அது ஆண்டவருக்கு அவருக்குள்ள பொறுப்பு. அது அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை, நான் கண்ணை மூறத்துக்குள்ள நான் என்ன யோக்கியமா இருக்கணும் அதுதான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போமே தவிர பூசாம்பிராணினாலேயோ வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற அன்னதானத்தினாலேயோ வஸ்திரதானத்தினாலேயோ அல்லது பூசெழுதி கொடுக்கறதுனாலையோ அல்லது ராமேஸ்வரத்தில் போய் முங்கி எந்திரிச்சிட்டு வரதுனாலையோ எதுவும் நடக்க போறது இல்லை. அது வெறும் காசுக்கு பிடிச்ச அனத்தம் தான். அது என் அன்புக்குரியவர்களே, அப்படியானால் கடைசி காலத்தில் சபை இதில் சிக்கக்கூடாது. இறந்தவர்களுக்காக ஒரு வேண்டுதல், இறந்தவர்களுக்காக ஒரு விண்ணப்பம், இறந்தவர்களுக்காக நம்ம எடுக்கிற எந்த முயற்சியும் வீணலி. என் மாமனார் மதுரையில் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு. நான் அடக்கம் பண்ணிட்டு வந்ததோடு சரி, இன்ன வரைக்கும் அது எந்த பக்கம் இருக்குன்னு நான் பார்க்கல. என் மாமியாரை இங்கே அடக்கம் பண்ணேன், நான் அவங்கள அடக்கம் பண்ண இடத்துல தார் ரோடு விட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இனி அவங்கள அங்கே தான் பார்க்கணும். இனி அவங்களுக்காக எந்த முயற்சியும் இல்லை. உயிரோடு இருக்கிறப்ப அவங்க எந்த விதத்தில் வாழணுமோ வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இறந்தவர்களுக்காக எந்த காரியத்தை செய்வதை இங்கே வசனம் சொல்லுகிறேன். இறந்தவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க, சில நேரத்தில் பள்ளி கிச்சு கிச்சு கிச்சுக்குங்க. யார்ரா உங்கள் தாத்தா பேசுகிறாரா, உங்கள் தாத்தா பேசுகிறாரா, அது பாவம் பள்ளி என்னத்தையோ ஒரு ஈசலை பிடிச்சி விட்டு அது மூச்சு விட முடியாமல் கிச்சு கிச்சுங்க. இவங்க சொல்கிறது உங்கள் தாத்தா பேசுகிறாரா, இல்லைங்க, இதெல்லாம் இல்லை பாரம்பரியங்கள், இதெல்லாம் உலக வழக்கு. நமக்கு கர்த்தர் இதை விடவா வேற பேசிட போறாரு? இந்த வசனத்தில் பேசுறத விடவா பேசிட போறாரு தாத்தா? அப்படியே தாத்தா என்னத்தை பேசிட முடியும்? அதனால அவர்கள் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகளும் கர்த்தரை துதியார்கள். அவங்களாம் அது அவ்வளோதான். அவங்க போய் ஒரு அமைதலான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க, ஒரு அமைதல் நிறைந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க எங்கேயும் சுற்றிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நம்மளெல்லாம் அப்பப்போ காலையும் சாயந்தரம் விசிட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. கர்த்தருடைய நாள் வர்ற வரைக்கும் அவங்க அங்கே இருப்பாங்க. அவருடைய நியாய தீர்ப்பின் சத்தம் கேட்குற வரைக்கும் அங்கே இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஒரு நாள் அப்புறம் காலை சாயந்தரம் பள்ளி வடிவத்தில் காக்கா வடிவத்தில் நம்மளை விசிட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தயவு செய்து நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய பிரகாரமாகவே நம்ம போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 6:4. இஸ்ரவேலே கேள். இஸ்ரவேலே நீ 3ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. இஸ்ரவேலே கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன் பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல்
அடையாளமாக கட்டிக்கொள். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அல்லேலூயா. இங்கே ஒரு வசனத்தை கவனிங்க, இதோட நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே ஒரு உலக வழக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தினுடைய வழக்குகள் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னன்னா, ஆண்டவர் நமக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பிரதானமான கட்டளை என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமாவோடு முழு இதயத்தோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறத ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை என்ன செய்யணுமா, இந்த கட்டளையை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும்? பெற்றோர்கள் வாயிலாக பிள்ளைகளுக்கு வர வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த சொல்லி கொடுக்கறதான் அடையாளமாக அடுத்து 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. உலகத்தில் சில விஷயங்கள் அடையாளமாக இருக்கு. அதுபோல ஆண்டவர் நமக்கு சில அடையாளங்களை வைக்க சொல்றார். அந்த அடையாளத்தை பார்க்கிறப்பெல்லாம் நமக்கு எந்த ஞாபகம் வரணும்? அவங்க கற்றுக் கொடுத்தது ஞாபகத்துக்கு வரணும். கற்றுக் கொடுத்தது ஞாபகத்துக்கு வரணும். இப்ப ஆண்டவர் சில அடையாளங்களை வைக்க சொல்றார். எங்க கைகளை கட்டிக்க அப்படின்னா, இன்னைக்கு உலக வழக்கு என்ன ஆயிடுச்சுங்கிறீங்க? அதை மாற்றி கருப்பு கயிறு, வெள்ளை கயிறு, மஞ்சள் கயிறு, இருக்கிற கயிறெல்லாம் கையில் கட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக போயிடுச்சு உலகம். உலக வழக்கு வித்தியாசமாக போயிடுச்சு. ஆனால் இது ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னதை நினைவு கூறுவதற்காக, அடையாளத்துக்காக வைக்க சொன்னார். உன் வீட்டு நிலைக்கால்களில் தொங்க விட சொன்னார். உன் கண்களின் இமைக்கு முன்னாடி வையின்னு சொன்னார். ஏன்னா எப்பெல்லாம் அதை பார்க்குறோமோ அவர் கொடுத்த அந்த சட்டத்தை பார்க்கணும். எப்பெல்லாம் இதை பார்க்குறோமோ, எப்பெல்லாம் இந்த கைத்தை பார்க்குறேனோ, எப்பெல்லாம் அந்த கைத்தை பார்க்குறேனோ அப்பெல்லாம் நம்ம அது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதை அதை பார்க்கணும். நான் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறேன். இந்த வாட்ச்சு போன வருஷம் கான்ஃபரன்ஸுக்கு நம்மெல்லாம் வேலை பார்த்தோம். அந்த வேலை பார்த்ததுக்காக கிஃப்டாக கொடுத்தாங்க, அதை கட்டியிருக்கிறேன். இப்போ இந்த வாட்சை பார்க்குறப்பெல்லாம் போன வருஷம் கிஃப்ட், கான்ஃபரன்ஸுக்கு வேலை பார்த்தது கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஞாபகம் வரும், அடையாளம். இப்போ ஒரு வாட்ச் வந்துருக்குது, இதை உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை. இது இந்த வருஷம் கான்ஃபரன்ஸுக்கு டியூட்டி பார்த்தது கிஃப்ட் கொடுத்தாங்க. போன வருஷம் கையில் கட்டிக்க, இந்த வருஷம் செவுத்தில் கட்டிக்க. இந்த வருஷம் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பார்க்குறப்பெல்லாம் என்ன ஞாபகம்? கான்ஃபரன்ஸ். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி உன் வீட்டு நிலைக்காலில் ஒரு வசனத்தை தொங்க விடு, நெத்தியில வை, நெத்தியில ஞாபகக்குறியா வை. அப்படின்னா இன்னைக்கு எங்கெங்கயோ போயிடுச்சு, என்னென்னமோ போயிடுச்சு, நாகரிகங்கிற பேர்ல என்னென்னமோ போயிடுச்சு. இன்னைக்கு யாரும் அப்படி செய்யறது இல்லை. ஆண்டவர் அடையாளத்தை தேட சொல்றார், அடையாளத்தை வைக்க சொல்றார். ஆனா இன்னைக்கு அடையாளம் உலக வழக்கத்தில் எங்கேயோ போயிருச்சு. வீட்டு வாசல்ல எண்ணெய் பார் யோகம் வரும், எண்ணெய் பார் யோகம் வரும், அது தொங்குது. எலுமிச்சம்பழம் தொங்குது. இன்னைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டிலேயே நிலக்காலில் நில வைக்க போறப்ப ரத்தத்தை பூசுறாங்க. நம்மளாம் அப்படி செய்யலாமா? நம்மளாம் ஆவிக்குரியவங்க இல்லையா? நம்ம வீடு கட்டினா நிலக்காலில் அப்படிலாம் எதுவும் பூசக்கூடாது. மாலையை போடாமல் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு அப்படிலாம் நம்ம நிலை வைக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் நிலைகளை வைக்கும்போது ஜெபத்தோடு வைக்கணும். அல்லேலூயா. அதுக்குன்னு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். நிலை வைக்க அவங்கெல்லாம் ஒரு நிலை வைக்கிறத ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வைப்பாங்க. நிலை வைக்க போகிறோம் வாங்க அப்படிவாங்க. நமக்கு என்ன ஃபங்க்ஷன்? நம்ம ஜெபம் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன். நீங்களாம் ஒரு சொந்த வீடு கட்டினா ஊழியக்காரரை கூப்பிட்டு நிலை வைக்கிறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். அவங்க கொத்தனார் சொல்கிறாங்க, எங்களால் என்ன செய்ய பாஸ்டர் அப்படின்னு தலையை செய்யக்கூடாது. என்றைக்குமே நம்ம கை தான் ஓங்கி இருக்கணும். கொத்தனார் வர்றாருன்னா, கொத்தனார் ஐயா உங்களுக்குரிய சம்பளத்தை வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது தச்சனை கேட்பாங்க, அது கூட ஒரு 10 ரூபா அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் விடணும். சில பேர் வீடு வாஸ்து பண்ணுறப்ப கொத்தனார் சொல்கிறாங்க பாஸ்டர், நாங்கள் என்ன செய்ய பாஸ்டர், தலையை செய்யக்கூடாது. எந்த இடத்துலையும் இந்த கர்த்தருக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. கொத்தனார் சொல்றாரு, ஆசாரி சொல்றாரு, அதனால நாங்கள் செய்கிறோம் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் தான். எந்த இடத்துலையும் கிரயமாக கூடாது. கொத்தனாருக்கு கிரயமாக கூடாது. இந்த கொத்தனாருனே ஏன்னா அது சொல்லிட்டு கொத்தனார்ட்டே கேட்டுக்குவோம் சரிதானேன்னு. அதனால தேவனுடைய பிள்ளைகள்
நம்ம வீட்டில் நிலக்கால் வைக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் இந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கட்டும். சங்கார தூதன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் எங்க கொண்டு வந்தது? பைபிளில் கொண்டு வந்தது தான் அவங்க மாற்றி கொண்டு போயிட்டாங்க. சங்கார தூதன் வரக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு இணையா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. இன்னைக்கு நமக்கு ஒரிஜினல் இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த இயேசுவே பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த இயேசுவே நமக்கு இருக்கிறார். அதனால வீடு கட்ட போற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துறேன். சீக்கிரம் வீடுகளை கட்டுங்கள். ஒரு வீடு கட்டினவங்க 2 வீடு கட்டுங்க, 2 வீடு கட்டினவங்க 4 வீடு கட்டுங்க. நிலம் வைக்கிறப்ப ஜெபம் பண்ணி வைங்க. அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் எந்த விதத்திலும் உலகத்தினுடைய மாய்மாலங்களுக்கு, உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் நம்மளை விட்டு கொடுக்க கூடாது. எனவே கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் ஞானமாய் நீங்கள் பெற்றோர்கள் சொல்றதை கேட்கணும். அப்படிதான் சொல்லியிருக்கு. உன் பெற்றோர்கள், அதாவது அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நீ போதித்து. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்தோடனே போனை தூக்கிட்டு உட்கார்ந்து வேணாம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுங்கள். பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுங்கள். செலவிட்டு பிள்ளைகளிடத்துல பேசுங்க. என்ன படிக்கிறீங்க, என்ன செய்றீங்க கேளுங்க. பிள்ளைகளோடு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அடுத்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுக்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பிள்ளைகளுக்கு பேசுங்கள். பெற்றோர்கள் பேசணும், பிள்ளைகள் கேட்கணும். பிள்ளைகள் கேட்பீங்களா? பிள்ளைகளே கேட்பீங்களா? உங்க அம்மா அப்பா சொல்றத கேட்கணும். உன் தாய் தகப்பன் சொல்ற பேச்ச கேள். உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அசட்டை பண்ணாத. உன் தகப்பன் புத்தியை கேள். உன் தாயின் போதகத்தை தள்ளாத. பிள்ளைங்க பூரா அங்கே போயிட்டாங்க சண்டே கிளாஸுக்கு. இங்கே கொஞ்சம் இருக்குதா? இங்கே கொஞ்சம் இருக்குது. என்னடே இருக்குல்ல? தாய் தகப்பனுடைய பேச்சை தள்ளக்கூடாது. அவங்கள உதாசீனப்படுத்த வேண்டாம். கவனமா இருக்கணும். பிள்ளைங்க இப்ப புதுசா அட்வைஸ் பண்றது பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னத்தையா சொல்ல 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 சொல்லாதம்மா போமா அப்படிங்குதுங்க பிள்ளைங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் நீ கேட்டாலும் கிடைக்காது. இந்த உபதேசங்கள் பிறகு கேட்டாலும் கிடைக்காது. கிடைக்கிறப்பே வாங்கிக்க. காற்றுள்ள போதே தூத்திக்க. காற்று ஒரு காலம் இல்லாமல் போயிடும். இருக்கிறப்பே வாங்கிக்க. அதனால பிள்ளைகள் வசனத்தை கேட்கணும். பெற்றோர்கள் கொடுக்கணும். அதனால இப்படிப்பட்ட விதங்களில் நாம் ஒரு நாளும் உலக வழக்குகளிலே சிக்கி கொள்ளாமல், உலக நடப்பும் தேவனுடைய பிள்ளைகளும், உலகம் இன்றைக்கு நாள் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, இறந்தவங்களுக்காக நேர்ந்து கொள்வது, அதே சமயத்தில் சன்னதம் பாடுறது, நாள் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்களில் ஒரு நாளும் சபை இணைஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரியவனாகவே இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு உலகத்தினுடைய அபிலாஷங்கள் இருந்தால் நமக்குன்னு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்ம எதில் நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னா, உலகம் ஒன்றில் நம்பிக்கையாக இருக்குது. என்ன காலம் கரகம் அப்படின்னா உலகம் அதில் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. என்னன்னா, இதுக்கு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும், உலகத்துடைய நம்பிக்கை. ஆனால் நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. யாத்திராகமம் 15-16 அதிகாரத்தில் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவரே நமக்கு பரிகாரி. அல்லேலூயா. பரிகாரியும் அவரே, பரிகார பொருளும் அவரே. அல்லேலூயா. பரிகாரியும் அவரே, நமக்காக பரிகாரம் செய்த பரிகாரியும் அவரே, பரிகார பொருளும் அவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதாவிலே கபாலஸ்தலத்திலே நமக்காக பலியான ஆட்டுக்குட்டி அவர்தான்
பலி பொருளாக நமக்கு மாறி இருக்கிறார். யாத்திராகமம் 15:26 கடைசியில பார்த்தீங்கன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரே பெரிய நம்பிக்கை, தைரியம், அவர் ஒருவரே பரிகாரி, அவர் ஒருவரே பரிகாரி, அவர் ஒருவரே பரிகாரி. ஹல்லேலூயா. நமக்கு வேற எந்த பரிகாரமும் இல்லை. நாம் எலும்புச்சம்பளத்தில் நமக்கு பரிகாரம் இல்லை, குங்குமத்தில் நமக்கு பரிகாரம் இல்லை, ஆட்டு ரத்தத்தினாலேயோ கோழி ரத்தத்தினாலேயோ நமக்கு பரிகாரம் இல்லை. இயேசுவினால் நமக்கு பரிகாரம், இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு பரிகாரம், இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு பரிகாரம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நான் தைரியமாய் துணிந்து சொல்லுவோம், இயேசு எனக்கு போதும். அல்லேலூயா. இயேசு எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் ஒருவரே எனக்கு பரிகாரி, எனவே இயேசு எனக்கு போதும். இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த நாளினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலோ, ஆதவர் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலோ என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், ஆமென், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த வாழ்வினிலே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்துல இயேசு போதுமே, போதுமே,
இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு எனக்கு போதும். காரணம், இயேசுவுக்குள்ளே எல்லாம் இருக்கு. அந்த இயேசு என்கிற அந்த ஒரு பேக்கேஜுக்குள்ள நாம் நினைக்கிற எதிர்பார்க்க எல்லாமே அதுக்குள்ளே இருக்குதுங்க. நீங்க இயேசுவை எடுத்துக்கொண்டால் போதும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இயேசுவை எடுத்துக்கொண்டால் போதும், நாம் இயேசுவை எடுத்துக்கொண்டால் போதும். அதுல பாதுகாப்பு இருக்கு, இயேசுவுக்குள்ள சுகம் இருக்கு, இயேசுவுக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கு, இயேசுவுக்குள்ள நீடிய வாழ்வு இருக்கு, இயேசுவுக்குள்ள பாவ மன்னிப்பு இருக்கு, இயேசுவுக்குள்ள புத்திர ஸ்வீகாரம் இருக்கு, இயேசுவுக்குள்ள மேன்மை இருக்கு. எல்லாமே இயேசுவுக்குள்ள தான் இருக்கு. நாம் இயேசுவை எடுத்துக்கொண்டால் போதும், எல்லாமே அதுக்குள்ளதான். எனவே அன்றைய பிள்ளைகளே, உலக வழக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவிக்குரியவனாகவே நிதானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் கிருபை தருவாராக. வசனத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு பேசின வார்த்தைக்காக, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவு தந்ததற்காக நன்றி. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தெளிவு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உமது பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த நியமங்களிலே நடக்க ஒவ்வொரு நாளும் கிருபைதாரும் கர்த்தர் நடத்தும் ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோட அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.